पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 18வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 18வது சாப்டரில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது 9வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பாஷ்யம் பார்க்கல. 7, 8, 9 3 ஸ்லோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாமசத்தியாகம், ராஜசத்தியாகம், சாத்விக தியாகம் அப்படின்னு 3 விஷயங்களை சொல்லுது. எப்பவுமே இந்த 3 விஷயங்களை சொல்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜச தாமசத்தை தியாகம் பண்ணணும். நம்ம எது சாத்விகமா இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா நிந்தனை பண்றதுக்காக நிந்தனை செய்யப்படவில்லை. மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். ஏதாவது சாஸ்திரத்துல எங்கேயாவது நிந்தனைகள் இருக்கு, இல்ல குருநாதர்கள் எங்கேயாவது நிந்தனை பண்றோம், இப்ப நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு தாத்பரியம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றது பார்த்தீங்கன்னா தாத்பரியம் இல்லை. ஒன்றை நம்ம உயர்த்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா தாழ்த்த வேண்டியிருக்கு. எதையாவது நம்ம பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும்னு சொல்லும்போது வேற ஒன்றை பார்த்தீங்கன்னா நம்ம குறை இருக்கிறத இது குறை இருக்குன்னு சொல்ல வேண்டியது. அதனால பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், தாமச தியாகத்தை பார்த்தீங்கன்னா சொல்றார். 7வது ஸ்லோகத்துல சொல்லும்போது தாமச தியாகம் சொன்னார். நியதஸ்ய சந்நியாசக கருமனோ ந உபபத்யதே. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்திய கர்மங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த நித்திய கர்மங்களை பார்த்தீங்கன்னா விடுதல் என்பது சம்பவிக்காது, பண்ணவே கூடாது. ஒருவேளை ஒருத்தன் தன்னோட டியூட்டியை பார்த்தீங்கன்னா கர்த்தவியத்தை பார்த்தீங்கன்னா நித்தியம் பண்ண வேண்டிய கர்த்தவியத்தை தியாகம் பண்றான் அப்படின்னா மோகத்தினால மோகாத்து பரித்தியாக. எது மோகத்தினால் தியாகம் செய்யப்படுதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு சந்நியாசம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல உட்கார்ந்தா போதும் அப்படின்னு யார் நினைச்சு உட்கார்றானோ அந்த கரண சுத்திக்காக அவன் கர்மம் பண்ணாம உட்கார்ந்தான் அப்படின்னா அந்த தியாகம் பார்த்தீங்கன்னா தாமசக பரிகீர்த்திதா, தாமச தியாகம் என்று சொல்லப்படுகிறது. தாமச சந்நியாசம் அதை நம்ம பண்ணவே கூடாது. முதல் காரியம்.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருப்பாங்க. வீட்டுல இருக்கும்போது வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குழந்தைங்களைய பார்த்துக்கணும், ஒய்ஃபை பார்த்துக்கணும். நிறைய சொசைட்டில நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. வீட்டுல நிறைய இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துது. ரொம்ப வந்து ஆலசியம் ஆயிட்டான். சரீரம் வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது. எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான்? துக்கம் இத்தியேவயத் கர்ம. எந்த கர்மம் துக்கம் கொடுக்குது அப்படின்றதுனால காய கிளேஷ பயாத், இந்த உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரமப்படுது அப்படின்ற பயத்தினால சகிருத்துவா, இது மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த தியாகமானது செய்யப்படுதோ அந்த தியாகம் என்ன ஆகுது? ராஜச தியாகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டு தியாகத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா தியாக பலம் நஏவ லபத்தே. தியாகத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டை, அதுக்கப்புறம் மோட்சம். அப்ப தியாகம் எங்க தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டைக்காகவும் மோட்சத்துக்காகவும் தான் தியாகம் தேவைப்படுது. அப்போ அந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜச தாமச தியாகத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதானந்தான்னு ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சார். ஒரு கம்பெனியோட ரொம்ப டாப் லெவல்ல ஒர்க் பண்ணவர், என்னோட சிஷ்யரா இருந்தார். கொஞ்சம் கிராமர்லாம் அவருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல ரொம்ப சாஃப்ட் பர்சன். அப்ப அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி நம்ம எல்லாம் வந்து சன்னியாசி ஆயிட்டோம், நமக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லுவார் இந்த வார்த்தையை. ஒரு 70 வயசுல சன்னியாசம் எடுத்தார். 72 வயசு இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பஃபூன் மாதிரி இருப்பார். ரொம்ப அருமையா பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. அவருக்கு என்ன பதிவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சன்னியாசம் எடுத்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு அவர் மனசுல எப்படியோ நல்ல பதிவாயிருக்கு. என்னை எப்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு போகும்போது வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், நம்மளாம் சன்னியாசம் எடுத்துட்டோம், நம்மளாம் சன்னியாசம் எடுத்ததுனாலே நமக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு. ஆக்சுவலா அது மாதிரிலாம் இல்லை. சன்னியாசம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் மாத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் இல்லை. ஒரு பேரை மாத்திக்கிறதுனால, பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தாவை சேர்த்துக்கிறதுனால, ஒரு சம்பிரதாயத்துக்குள்ளார நம்ம கமிட் பண்ணிக்கிறதுனால, அதனால வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் இல்லை. சாஸ்திரம் சொல்ற சந்நியாசம் எது அப்படின்னா சாத்விக சந்நியாசம். எது சாத்விகம் அப்படின்னும் போது நேத்து பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம எல்லாமே அடாப்ட் பண்ண வேண்டியது. என்ன சந்நியாசம்? காரியமித்யேவ யத்கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் தியக்துவா பலம் சைவ ச தியாகः சாத்விகோ மதः. இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது. சன்னியாசி வேஷத்துக்கு ஆசையே படாதீங்க. சன்னியாசி வேஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மாதிரி. இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கண்டியா இருந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், உதாரணமே ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா இந்த சாத்விக சந்நியாசத்தை முதல்ல அடாப்ட் பண்ணணும். எது சாத்விக சந்நியாசம்? காரியமித்யேவ யத்கர்ம, எந்த கர்மமானது எனக்கு இது செய்யத்தக்கது, என்னோட டியூட்டி. நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு வாங்கிட்டு வரல, வரம் வாங்கிட்டு வரல. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பந்தப்பட்டிருக்கோம். எந்த அப்பா அம்மாட்ட பிறக்கணும், எந்த ஒய்ஃப் கிடைக்கணும், என்ன சில்ட்ரன்ஸ் கிடைக்கணும், நமக்கு என்ன வேலை கிடைக்குது, இது எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பவுண்ட் ஆயிருக்கோம். நம்ம எல்லாம் கர்மத்தினால பந்தப்பட்டவர்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் விரும்பியோ விரும்பாமலையோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பகவான் கொடுத்திருக்கார். யார் கொடுத்தா? பகவான் கொடுத்தார். ஏன் கொடுக்கிறார்? கர்ம பண்ண தாத்தா. நான் பண்ண கர்மா அவர் மூலமா வந்து பிரசாதமா எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு. அப்ப அப்படி கிடைச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயோ சனியனே இது மாதிரி நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு புலம்பாம, எல்லாத்துக்கும் சனியனை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல. நமக்கு பிடிக்காததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நொந்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா துக்கம் அதிகமாயிட்டே போகும் உங்களுக்கு. அப்ப அந்த துக்கம் அதிகமாகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பகவான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர். சினிமா நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த சினிமால வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமால எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்திருக்கார், அடுத்த சினிமால வேற ஒரு ரோல் கொடுப்பார். இதுக்கு முந்தாடி சினிமால வந்து பாத்தீங்கன்னா பல பேர் ரோல் கொடுத்திருக்காரு. இந்திரனா ஒரு ரோல் கொடுத்திருக்கார். இந்திரனா பிறந்திருப்போம், தேவனா பிறந்திருப்போம், மனுஷனா பிறந்திருப்போம், ராட்சசனா பிறந்திருப்போம், நிறைய அனிமல்ஸா பிறந்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு சினிமாலையும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாக்கு கிடைக்குது. அப்ப இந்த சமயத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு,
எனக்கு ஒரு அப்பா, எனக்கு ஒரு அம்மான்ற கேரக்டர் கிடைச்சிருக்கு. இது மாதிரி இப்ப எனக்கு சன்னியாசின்ற கேரக்டர் கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு, டைரக்டர் என்ன சொல்றாரோ, என்ன ரோல் கொடுத்திருக்காரோ, இது என்னுடைய கர்த்தவியம் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு, அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய கர்மத்துல நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, இதை நான் பண்றேனே அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்காது. அந்த புலம்பலை தூக்கி ஓரமா வச்சிடுறது கேரக்டர். அப்படி நினைச்சுக்கிட்டு கர்த்தவியம் இது எனக்கு டியூட்டி, பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்ற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய டே டு லைஃப்ல எனக்கு நித்தியமா என்ன கர்மம் பிராப்தி ஆயிருக்கோ அந்த கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா நியத்தம் கிரியத்தே அர்ஜுன. அர்ஜுனா, அர்ஜுனனுக்கு என்னது? சரள சுபாவம், மனசை வந்து சரளப்படுத்திக்கிறது. காம்ப்ளிகேஷன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நல்லா சரளமா யோசிங்க, பகவான் தான் இதை கொடுக்குற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா எவன் செய்கின்றானோ அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்? கூடவே சங்கம் தியக்துவா, மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். கேரக்டர் அடுத்த கேரக்டர் மாறிடும். முந்தின ஜென்மத்துல வேற கேரக்டர், இந்த ஜென்மத்துல வேற கேரக்டர். அப்ப எல்லாம் கேரக்டர் ஆகிட்டே இருக்கு. நான் ராஜாவாக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இல்ல அடுத்த ஜென்மத்துல கூஜாவாக்கிடுவார். போன ஜென்மத்துல கூஜாவா இருந்தா இந்த ஜென்மத்துல ராஜாவாக்கியிருக்கார். இந்த ஜென்மத்துல வந்து ஒரு மேல் கேரக்டர் கொடுத்திருக்கார், அடுத்த ஜென்மத்துல ஃபீமேல் கேரக்டர் ஆயிடும். இந்த ஜென்மத்துல மனுஷ கேரக்டர் கொடுத்திருக்கார், அடுத்த ஜென்மத்துல தேவ சரீரமா இருக்கும். அடுத்த சரீரத்துல பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேஷத்துல அபிமானம் வரவே கூடாது. அப்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு, இது வேஷம், சொப்பன மாதிரி ஒரு டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ரோல், அதுல அபிமானம் வைக்க வேணாம். என்னுடைய கர்மத்துல அபிமானம் வைக்காம சங்கம் தியக்துவா, பற்றுதலை எல்லாத்தையும் விட்டுட்டு ரோலா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? பலம் செய்வ, ஒரு ரோல் கொடுத்திருக்கு. நான் எதையாவது கேட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப ரோல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நாள் சுத்திக்கிட்டே இருக்கிறது? திரும்ப திரும்ப பலனை வந்து வாங்கி எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கு. டைரக்டர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரோல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் என்ன பண்றாரு? பரவாயில்லையே, நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ரோல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அனாதி காலத்துல இருந்து போயிட்டே இருக்கு ரோல். என்னைக்காவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ போதும் சாமி, டிராமா வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிக்கலாம் சாமி அப்படின்னு நமக்கு தோணுதா? ஐயோ எத்தனை பிறவி பிறப்போம், எத்தனை கோடி ஜனங்களோ, இந்த ஜனங்கள் எல்லாம் நம்ம தான் பிறந்திருக்கோம். இங்க எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசியும் பிறந்திருக்கோம். ஐயோ திரும்ப பிறக்கணுமே. ஒரு பாவம் ஒரு குருவி கத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, தனியா கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு காக்கா வந்து பாத்தீங்கன்னா தனியா நின்றுட்டு இருக்கு, அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஒரு பூனை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு தெரியல, உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் மாதிரி ஒன்று வந்து அதை ட்ரீட் பண்ண முடியாம அது பாட்டுக்கு ஏகாந்தமா உட்காந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ அதுக்கு என்ன கர்மாவோ தெரியல. அப்ப மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா, என்ன பாப்பம் பண்ணாங்கன்னு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். அப்ப இதே மாதிரி நம்ம பிறந்துகிட்டே இருக்கிறதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல பற்றுதல் வைக்காம திரும்ப எதையுமே கேட்காம என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்திசாலியா இருக்கிறவன் கேட்டா திரும்ப பலன் கிடைச்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசை இல்லாமல் பலம் செய்வ தியக்துவா, பலனையும் கூட தியாகம் செய்து விட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்றானோ, ச தியாக சாத்விகோ மதஹா, இந்த தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகம் என்பது என்னுடைய மதம், என்னுடைய அபிப்பிராயம். அப்ப என்ன பண்ணணும்? பலனை விட்டுறணும். கேரக்டரை பத்தி யோசிக்காதீங்க. எந்த கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு அபிமானத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே போறது. உங்களுக்கு என்ன ரோலோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே போறது. இதான் சாத்விக தியாகம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. காரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தவியம். காரியம் அப்படின்னா இது எனக்கு செய்யத்தக்கது. கர்த்தவியம் அப்படின்னா மஸ்ட், எனக்கு வந்து பண்ணியே ஆகணும், என்னோட ரோல் வந்து பண்ணியே ஆகணும். எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எங்கேயாவது எஸ்கேபிசத்துல போய் மாட்டினீங்க அப்படின்னா வேற எங்கேயாவது போய் மாட்டிப்பீங்க. அதனால நம்மளுடைய கர்த்தவியம் என்ன இருக்கோ, டியூட்டி என்ன இருக்கோ, கிரகஸ்தாசிரமம் வரைக்கும். வானப்பிரஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ரோல், சன்னியாசிக்கு வேற ரோல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோமோ, அப்ப கிரகஸ்தனா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃபை பார்த்துக்கணும், நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், சுத்தி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துக்கணும். நமக்கு என்னெல்லாம் கர்த்தவியம் இருக்கோ அதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சாமி நான் இன்னைக்கு பொங்கல் வைக்க போறேன், நான் குலதெய்வத்துக்கு போறேன். நல்லா போயிட்டு வாங்க, சௌக்கியமா போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தவியம். வீட்டோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே கோயிலுக்கு போகணும் சாமி, நல்லா போயிட்டு வாங்க, காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க ரோல் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோலையும் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஆத்தியாத்மிகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்களை என்னுடைய டியூட்டியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க டியூட்டியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில பண்ணுங்க. அப்ப அப்படி பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவியம் இது ஏவ, இது எனக்கு செய்யத்தக்கது அப்படின்னு யத் கர்ம நியதம், எந்த கர்மமானது நித்திய கர்மம், நியத்தம்ன்றதுக்கு அர்த்தம் நித்தியம் செய்யத்தக்கதா இருக்கோ அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியதே செய்யறானோ, நித்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கானோ. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு செய்யத்தக்கது அப்படின்னு கிரியதே நிர்வர்த்தியதே, எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ ஹே அர்ஜுன அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும், சங்கம் தியக்துவா பலம் ச ஏவ, சங்கத்தை விட்டுறணும், பற்றுதலை விட்டுறணும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல இருக்கிற ஆசையையும் விட்டுறணும். ஏன் ஆசை விடணும் அப்படின்னு கேட்டா நீங்க கேட்டா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நான் கேட்கறதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு மனசுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்கறத விட்டு போயிடும். ஒரு ஸ்லேவ் இருக்கான், ஒரு ஸ்லேவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கறதெல்லாம் எஜமானன் கொடுத்துருவாரா, போடா அப்படின்னு 2 அடியை கொடுப்பார். ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், ஐயோ பாவம் அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நமக்காக வேலை பண்ணிட்டு இருக்கான், சரி ஒண்ணு கொடுப்போமே அப்படின்னு நம்ம எதிர்பாராத சமயத்துல ஸ்லேவுக்கு என்ன பண்ணுவாரு, எஜமானர் ஏதாவது கொடுப்பார். அவர் பிரீத்தி ஆயிட்டாருன்னா. அப்போ எஜமானர் பிரீத்தி ஆயிட்டா நமக்கு எல்லாரும் கிடைக்கும், எஜமானர் பிரீத்தி ஆகல அப்படின்னா 2 அடிதான் கிடைக்கும். அப்ப அதனால நம்ம மனசுக்குள்ளார வந்துடணும், நான் கேட்டா கிடைக்காது, மனசுக்குள்ள நல்லா வச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மப்பல தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஈஸ்வரனுக்கு. ஏன் அப்படின்னா சமஷ்டி கர்மான்னு ஒண்ணு இருக்கு. சமஷ்டி கர்மால வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கு. கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கர்ம பலன்களை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிறது ஒருத்தருக்கு லாபமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு நஷ்டமாகும், இன்னொருத்தருக்கு நஷ்டமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு லாபமாகும், ஒருத்தருக்கு சுகமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு துக்கமாகும், இன்னொருத்தருக்கு துக்கமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு சுகமாகும். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் டக்குன்னு நடந்துராது. அப்ப என்ன புத்திசாலித்தனமா நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தி, ஒரு கர்மா பண்றத எவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லபடியா பண்றது மட்டும்தான் என்னோட கர்த்தவியம். அதுக்கப்புறம் பலன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுப்பார், எப்ப கொடுப்பார் தெரியாது, எந்த சமயத்துல கொடுப்பார் தெரியாது, என்ன பலன் கொடுப்பார் தெரியாது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப தெரியாத விஷயத்துல எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்ளிகேஷனை போட்டுக்கிட்டு கிடைக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே புலம்பிக்கிட்டு ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே இது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு மன வருத்தத்தோட, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு மன வருத்தத்தோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா துக்கப்பட்டுக்கிட்டு, அப்ப என்ன பண்ணணும் புத்திசாலி அப்படின்னு கேட்டீங்கன்னா பலனில் இருக்கக்கூடிய ஆசையை தூக்கி ஓரமா வச்சுட்டு பற்றுதலையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பலன் செய்கின்றானோ. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் நித்தியானாம், அதுல ஒரு தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை விட்டுச்சு, தியாகம் செய்து விட்டு நித்தியம் செய்யப்படுகின்றதோ அப்படின்னு எடுக்கணும். நித்தியம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன்ல விட்டு போயிருக்கு. நித்தியம் நியத்தம்ன்றதுக்கு அர்த்தம் நித்திய கர்மா அப்படின்னு பேரு. நீங்க உடனே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐடியா கர்மயோகம்னாவே என்ன பண்ணிருக்கோம், ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் பண்றது, இந்த கர்மாலாம் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பேர் பண்ணாம விட்ட கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ற கர்மா. இப்ப நம்ம சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு எதெல்லாம் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ இதெல்லாம் தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னோட வேலையை விட்டதுனால நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க கர்மாவுக்கு தான் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், கர்மயோகம் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்கோம். ஆக்சுவலா கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மயோகம் இங்க சொல்லப்படவில்லை. இங்க கர்மயோகம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 18:62 படிக்க போறோம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்ற. சர்வபாவேன தமேவ சரணம் கச்ச, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகத்துக்கு அர்த்தம் வந்து பேனர் போட்டுட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளீன் பண்ண போறோம், ஸ்ட்ரீட்டை கிளீன் பண்ண போறோம், ஊரை கிளீன் பண்ண போறோம். ஏன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் இல்ல. வாஸ்தவ கர்மயோகம் என்ன அப்படின்னா டே டு லைஃப், காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும், நைட் தூங்குற வரைக்கும் காயா வாச்சா மனசா
எனக்கு என்னென்னலாம் சம்பவிக்குதோ எல்லா பாவத்தினாலையும் என்னுடைய கர்மம் சரீரத்தினால பண்ணக்கூடிய எல்லா கர்மமும் சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமிக்கு அர்ப்பணம். சுவாமி உனக்காக தான் பண்றேன், உனக்காக தான் பண்றேன், நீதான் எஜமான. என்னால வாக்குல நான் எதையெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம். என்னுடைய மனசுல நான் எதையெல்லாம் சிந்தனை பண்றேனோ அதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம். சிந்தனை எல்லாம் நீ தான் கொடுக்குற, அது எல்லாத்தையும் உனக்கே அர்ச்சனையா நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வபாவேன. சர்வபாவம்னு என்ன அர்த்தம்? காயா வாச்சா மனசா. அப்ப என்னைக்கோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா பேனர் போட்டு கர்ம யோகம் பண்றது இல்ல. ஏதோ ஒரு செலக்டடா பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன், அப்ப மீதி கர்மம்லாம் நான் பாத்தீங்கன்னா பூஜை மட்டும் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பூஜையை பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணிட்டு மற்ற காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன பண்றது? அப்ப வாஸ்தவத்துல மோட்சம்ன்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னா தமேவ சரணம் கச்ச, அந்த பரமாத்மாவையே சரணாகதி பண்ணு. எப்படி? சர்வபாவேன. ஆமா, அது வரப்போகுது, பின்னாடி வரப்போகுது. எப்படி சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மங்களையும் நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் உள்ள இருந்து பரமாத்மா பாத்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றதுக்கு நீங்க ஏதோ எங்கேயாவது போய் தான் கர்மயோகம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. டே டு லைஃப்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா ரோலும் பகவானோட கர்மா தான். யார் எந்த கர்மா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும், ஒருத்தன் செருப்பு தைக்கிறவனா இருந்தாலும் அந்த செருப்பு தைக்கிற வேலையை பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த ரோல் கொடுத்துருக்கு, செருப்பு தைக்கிறவன்ற ரோல். ஒருத்தருக்கு பூஜாரின்ற ரோல் கொடுத்துருக்கு, பூஜை அபிஷேக ஆராதனை பண்ற ரோல். ஒருத்தருக்கு அப்பா, ஒருத்தருக்கு அம்மா. அம்மா பாத்தீங்கன்னா காலையில குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் குக் பண்றாங்க, அதுவும் பெரிய ரோல். ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா குப்பை எடுக்கிறவங்க குப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு ரோல். அப்ப எந்தெந்த கர்மா நடந்துகிட்டு இருக்கோ அந்தந்த சரீரத்துல மனசுல வாக்குல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா கர்மங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? அர்ப்பணம் பண்றது, பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. இது எது இருக்கோ பற்றுதல் இல்லாம வேலையில மேல கீழன்றது இல்லவே இல்லை. சுவாமி நான் பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை பண்றேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எது நடக்குதோ அது எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்கறது. எது பண்ணினாலும் அதை பகவான்கிட்ட கொடுக்கறது. அதுதான் பாத்தீங்கன்னா இங்க சாஸ்திரத்துல சர்வபாவேன பாரத அப்படின்னு 62ல 1862ல சொல்லுது. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா டே டு லைஃப்ல இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒரு தேங்க்ஸ் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு போயிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நினைப்பு வந்துகிட்டு இருக்கோ அப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஒரு SMS போட்டுக்கிட்டே இருக்க, ஒரு மெசேஜ் தட்டிக்கிட்டே இருக்கிறது. சுவாமி உனக்காக பண்றேன், உனக்காக என்ன அர்த்தம்? உன்னை அடையறதுக்காகவே பண்றேன், இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா கர்மயோகம் எப்படி ஆயிடும்? 24/7 எல்லா காலத்திலையும் எல்லா உடம்பு மனசு வாக்கு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கர்மயோகம் நடக்க ஆரம்பிச்சு. இது மாதிரி பண்றது ஆச்சாரியர் சொல்றார், நித்யானாம் கர்மனாம் பலவத்துவே பகவத் வச்சனம் பிரமாணம் அவோச்சாம. பூர்வ மீமாம்சகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நித்திய கர்மத்துக்கு பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சொன்னாலும் கூட பாத்தீங்கன்னா பகவானோட வச்சனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மன பலம் அப்படின்னு 12வது ஸ்லோகத்துல சொல்ல போறோம் நம்ம. அதனால பாத்தீங்கன்னா பகவானுக்கு பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அப்ப கர்மம் பாத்தீங்கன்னா அது நித்தியமா இருக்கட்டும் நைமித்திகமா இருக்கட்டும், பேரு தான் மாத்தி வச்சிருக்க முடிய, எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாக்கு பலன் இருக்குன்றதுதான் பகவானுடைய அபிப்பிராயம். நீங்க ஒரு எந்த கர்மா, புண்ணியம் பாப்பம் ரெண்டு கலந்தது, நித்தியம் அனித்தியம் நைமித்திகம் காமியம், எந்த கர்மா பண்ணினாலும் அதுக்கு பலன் இருக்கு அப்படின்றது பகவானோட அபிப்பிராயம். அதனால நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லைன்னு பூர்வ மீமாம்சகர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு மறுப்பு சொல்லி நம்ம ஏற்கனவே பகவான் பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சுட்டார் அவோச்சாம. அது மட்டும் இல்லாம அதவா ஒருவேளை அல்லது ஒருவேளை யத்யபி பலம் ந ஸ்ரூயதே, ஒருவேளை பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளார போயிருக்கு. நான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சர்களோட விஷயத்தை தான் இந்த கீதாலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு அஜ்ஞானி. நான் பாத்தீங்கன்னா மகா மக்கா இருந்தேன். அப்பப்போ கொஞ்சம் தெரியும், அங்கங்க கொஞ்சம் தெரியும். அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய கர்மத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். சந்தியாவந்தனத்தை பண்ணுவேன், சமிதா தானத்தை பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு பின்னாடி என்ன இன்டென்ஷன் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அத்தவா யத்யபி பலம் ந ஸ்ரூயதே நித்தியஸ்ய கர்மனஹ. நித்திய கர்மத்துக்கு பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பலன் இல்லை. எனக்கு இதுதான், எனக்கு நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்க காலத்துல
எனக்கு இதுதான் தெரிஞ்சது. சந்தியாவந்தனத்துக்கு பலன் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்துல இருக்க காயத்ரி ஜபத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து உருட்டிட்டு இருப்பேன். காயத்ரி ஜபத்தை திரிகால சந்தியாவை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லை அப்படின்னு என் மனசுல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2000 வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் மனசுல இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் கூட ததாபி அவ்வாறே இருந்தாலும் கூட நித்தியம் கர்ம கிருதம் ஆத்ம சம்ஸ்காரம். அப்ப எனக்கு என்ன யார் சொல்லி வச்சாங்க? முந்தின ஜென்மத்துல ஏதோ சொல்லி வச்சாங்க போல இருக்கு. எனக்கு யாரும் இந்த ஜென்மத்துல நான் சந்தியாவந்தனம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா நீ சந்தியாவந்தனம் பண்ற நித்திய கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதோ பூஜை பண்றதோ பாராயணம் பண்றதோ நித்தியம் பண்ணிட்டு இருக்கியே இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த கரண சுத்தியை கொடுக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த ஜென்மத்துல சொல்லல, ஆனா முந்தின ஜென்மத்துல ஏதோ இருக்கும் போல இருக்கு. நான் உளுந்து எனக்குள்ளார நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டா சித்தசுத்தி கிடைக்கும் அப்படின்னு. அப்ப நித்திய கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நித்திய கர்மங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஆத்ம சம்ஸ்காரம். இதான் முக்கியமானது. அந்த கரண சுத்தி அப்படின்னு பேர். அந்த அந்த கரண சுத்திய கொடுக்குது. கூடவே என்னது, எனக்கு ஒரு கில்ட்டி இருக்கும். ஒரு நாள் சந்தியா ஒரு வேலை விட்டு போச்சுன்னா கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படியே ஒரு ஏதோ மனத்துல கால் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், கூச்சமா இருக்கும். சில சமயம் தாமசம் வந்துடும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா தாமசம் வந்தோன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அரக்கர்லாம் உள்ள இருக்கான்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் போடுவான். ஆட்டம் போட்டோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிக்க மாட்டோம். காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமளே போய் சொல்லிப்பேன் எனக்கு உடம்பு சரியில்லை, யாராவது கேட்டா உடம்பு சரியில்லைன்னு படுத்துருவோம். சந்தியா பண்ண மாட்டோம், ஸ்நானம் பண்ண மாட்டோம். அப்புறம் அப்படியே அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போயிடும். போனதுக்கு பிறகு ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டி வரும் பாருங்க. ஐயோ சி மனுஷனா நீ சந்தியா பண்ணல, பூஜை பண்ணல, பாராயணம் பண்ணல, எல்லாத்தையும் பண்ணாம விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கே நீ அப்படின்னு கில்ட்டி வந்துடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கில்ட்டி வர 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 தர்மம் வேக்கப் ஆயிடுச்சுன்னா இது வந்துடும் எல்லாத்துக்கும். ஒரு அனுஷ்டானத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எப்படி வேணா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீனை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்ப தர்மம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற தர்மம் வேக்கப் ஆயிடும். இந்த வேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா புத்திக்குள்ள தானே தர்மம் இருக்கு. அது வேக்கப் ஆயிடுச்சுன்னா பெரிய ஹிம்சங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் உங்க தர்மத்துல இருந்து நீங்க விலகுனாலும் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த தர்மம் என்ன பண்ணுன்னா உங்களை கத்தி எடுத்து உங்களை உள்ளுக்குள்ளார குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இப்படி பண்ணிட்ட, என்னடா பண்ற, வீக்னஸா இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்னு நம்மளை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும். இது வரணும் முக்கியமா வரணும். அனுஷ்டானம் பண்றவங்க எல்லாத்துக்கும் இது உள்ள வந்துடும் உங்களுக்கு. அப்படி வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஐயோயோ இந்த சனியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஹிம்சை பண்ணுமே அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, நித்திய கர்மத்தை வந்து விடாம பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மெதுவா அதுல செட்டில் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பண்ணலன்னா ஒரு கில்ட்டி வரும் பாத்தீங்களா. அந்த கில்ட்டிக்கு என்ன பேரு அப்படின்னா பிரத்யவாய தோஷம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணாம விட்டார்னா ஐயோ இந்த பையனை நம்ம சரியா பண்ணாம விட்டுட்டோமே, கவனம் கொடுக்காம விட்டுட்டோமே, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணாம விட்டுட்டேனே, என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் இதை பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு யாரெல்லாம் ஒரு தார்மிக் பெர்சனா இருக்கிறவன் எதையெல்லாம் தன்னோட வந்து பாத்தீங்கன்னா டியூட்டியை விட்டானோ அந்த டியூட்டியை விட்டது வந்து பாத்தீங்கன்னா வயசான காலத்துல கூட அவனை என்ன பண்ணும், புத்தியில உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிருக்கலாம் இதை விட்டுட்டோம், இதை பண்ணிருக்கலாம் இதை விட்டுட்டோம், இதை பண்ணிருக்கலாம் இதை விட்டுட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அது தோணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனசுல ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா தர்மமான காரியம் இதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இமீடியட்டா அதை என்ன பண்ணுங்க, பண்ணி முடிச்சிரு. இல்ல அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளார போய் உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டியா மாறிடும். அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா பிரத்யவாய தோஷம் அப்படின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல பிரத்யவாய தோஷம் பூர்வ மீமாம்சகர்கள் சொல்றது. அகரணே பிரத்யவாயக. அகரணே அப்படின்னா செய்ய வேண்டிய வேலைய நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரத்யவாயம் அப்படின்ற தோஷத்தை உண்டு பண்ண. வேற எதுவும் இல்லை, கில்ட்டி கான்சியஸ்னஸ் மனசுக்குள்ளதாயிடும். நீங்க நிறைய அதை பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆயிடும், ஒரு டேங்க் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரத்யவாய தோஷம் உள்ள வந்து உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்காது. இப்ப இருக்கிற நிறைய வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலான ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்றதுக்கு காரணம் தன்னோட டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணாம விட்டது.
அந்த பண்ணாம விட்டதுனாலேயே அது ஒன்னா சேர்ந்து போய் என்ன இருக்கும், உள்ளுக்குள்ளார வந்து ரொம்ப துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணணும் ஒருத்தர் அப்படின்னா, தன்னோட டியூட்டியை என்னைக்குமே விடக்கூடாது. அப்ப டியூட்டியை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா கில்ட்டி வரவே வராது. இப்ப நித்திய கிளாஸ்க்கு வாங்க, என்னைக்காவது வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் கிளாஸ்க்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்கல்ல, என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸை மிஸ் பண்ணுங்களா, உங்களுக்குள்ளார ஒரு கில்ட்டி வரதை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஏதோ ஒரு பலகீனம், யாரோ சும்மா இங்க போயிட்டு வருவோமே அங்க போயிட்டு வருவோம்னு கூட்டோன்னு நீங்க என்ன பண்றீங்க, போயிடுறீங்க. போனதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ சாமி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு, நம்ம வந்துட்டுமே தப்பாச்சேது அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எலி வந்து பாத்தீங்கன்னா செத்து போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்றோமோ, நம்மளுடைய டியூட்டியில இருந்து அதிகமா ஏதாவது மிஸ் பண்ணி வேற எங்கேயாவது போறோமோ, அப்பெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்க அந்த தர்மம் நம்மளை பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பிரத்யவாய தோஷம் அப்படின்னு பேர். அப்ப இந்த பிரத்யவாய தோஷம் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்தியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நித்தியத்தை பண்ணும் போது என்ன இருக்கு அப்படின்னா, பலன் இல்லையா அப்படின்னா, பூர்வ மீமாம்சைகளை பார்த்து நமக்கு சொல்றோம், இல்லப்பா நித்தியத்தை பண்றதுனால ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கில்ட்டியில இருந்து வெளியில வந்துருது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பர்பஸ் முக்கியமானது நித்திய கர்மத்தோட ஆத்ம சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய அந்த கரண சுத்திய உண்டு பண்ணுது. அப்ப அந்த கரண சுத்தி நடந்துகிட்டு இருக்கோம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இப்ப நீங்க அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்றதெல்லாம் பண்ணுங்க. நித்திய வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருங்க. அவங்க உங்களுக்கு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே போங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவம் வரும் பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளார உண்டாகும். நான் நல்ல ஆள், நான் வந்து பாத்தீங்கன்னா தார்மீகமான பர்சன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கம்பீரம் வரும் உங்களுக்கு. எப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க டியூட்டியை நீங்க மிஸ் பண்றீங்களோ, அப்ப மனசு சுருங்கி போய் உங்களுக்கு துக்கம் கொடுக்கறதாயிரும். உங்களோட கம்பீரம் வந்து என்ன ஆயிடும், கம்மியாயிடும். ஐயோ கூனி குறுகி போயிடுவோம் நம்ம. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களுக்கு இருக்கு. டெய்லி பண்ண வேண்டியதுல ஒரு குறையும் வச்சாம பண்ணிக்கிட்டே போறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கவே கூடாது. ட்ரெயின்லாம் வருது இல்லை, கரெக்டா ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குல்ல. ட்ரெயின்லாம் பாருங்க, லோக்கல் ட்ரெயின்லாம் இருக்குல்ல, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டே இருக்கு. என்னைக்காவது நின்று போதுன்னா ரொம்ப ரொம்ப ரேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ரூட்ல வர ட்ரெயின் ஏதாவது மிஸ் ஆகும். மற்றபடி ட்ரெயின்லாம் ரொட்டீனா போயிட்டே இருக்குல்ல உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட ரொட்டீனை மாத்திக்கவே கூடாது. சொன்னதுக்கு பிறகு இங்க நிறைய பேர் பண்றாங்களே அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம சம்ஸ்காரம் பிரத்யவாய பரிகாரம் வா பலம் கரோதி. பிரத்யவாய தோஷத்துக்கான பரிகாரமும் நடந்துருது, கூட அந்த கரண சுத்தியும் பண்ணுது அப்படின்னு ஆத்மனக இது கல்பயதி. இந்த விதமா கல்பனா பண்ணிக்கிட்டு, அஜ்ஞானி நான் முன்னாடி அதான் பண்ணிட்டு இருந்தேன், நான் அஜ்ஞானியா இருக்கிறவன், எனக்கு இந்த ரெண்டு பலன் தெரியும், அதனால நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏவ அஜ்ஞக தத்திர தாம் அபி கல்பனாம் நிவாரயதி. ஆனா வாஸ்தவத்துல என்ன பண்ணணும், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் யாரெல்லாம் கர்மயோகமா பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியத்தம் குரு கர்மத்துவம் 3:8 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கமெண்ட் பண்றார், நியத்தம் குரு கர்மத்துவம், நித்திய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு. இது பலன் இருக்கா இல்லையா, ரெண்டு பலன் இருக்கு நித்திய கர்மத்துக்கு ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கர்மயோகம் இல்லை. அப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷனா நம்ம போகும்போது ஆச்சாரியர் சொல்றாரு அதையும் நிவாரணம் பண்றார். அதான் சொல்ற தாமபி கல்பனாம் நிவாரயதி. யாரு ஒரு அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு அந்த கல்பனை இருந்துச்சோ அந்த கல்பனையையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்காக சொல்றார். என்ன சப்தம் சொல்றார், பலம் தியக்துவா இது அனேன. இந்த பலனை விட்டு விட்டு, அப்ப நித்திய கர்மத்துக்கு பலன் ரெண்டு இருக்கு, அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்றதையும் விட்டுட்டு, இதுதான் நான் சொல்றேன், நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டே வரீங்க. டியூட்டியை ஆரம்பத்துல அந்த கர்ண சுத்திக்காக பண்ணியிருப்போம், ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டி வராம இருக்கிறதுக்காக பண்ணியிருப்போம். இது கொஞ்ச நாள் பண்ண 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 அதை பத்தின எண்ணமே இல்லாம போயிடும். நமக்கு பலன் மேல ஆசையே இல்லாம வெறும் டியூட்டி அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம்ன்றது என்னது, நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பலன் மேலையும் ஆசை இல்லாம பண்றதுதான் நித்திய கர்மத்தோடது. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார் பலம்ச தெக்துவா, பலனை விட்டு விட்டு அப்படின்னு அந்த வச்சனத்தினால சொல்றார். சாது உக்தம் அதக, ஆகையினால் சாது உக்தம் சங்கம் தெக்துவா பலம் செய்தி. ஆகையினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன்ல, நாய் குலைக்கிறதுக்கு நாய்க்கு கிரெடிட்லாம் கிடைக்காது சார். நாயோட வேலை வந்து பாத்தீங்கன்னா குலைக்கிறது தான்.
அதே மாதிரி நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. நம்ம கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்லாம் எதிர்பார்க்க கூடாது. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எஜமானன், நம்ம எல்லாம் ஸ்லேவ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மத்துல எந்த பற்றுதலும் வச்சுக்காம எந்த பலனையும் கேட்காமல் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடியதுதான் வாஸ்தவம் அப்படின்றது நல்லா சொல்லப்பட்டது. சாது உக்தம் நல்லா சொல்லப்பட்டது பகவானால. ஆயிடுச்சா? அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல பலன் உத்தேசம் பண்ணுங்க. முதல்ல பலனை உத்தேசம் பண்ணி பண்ணுங்க. என்ன பலன்? அந்த கர்ண சுத்தி. அப்ப வேற ஏதாவது கேட்டீங்கன்னா சம்சாரத்துக்கு போயிடுவீங்க. அப்ப நம்ம பண்ணக்கூடிய கர்மத்துல வேற ஏதாவது பலன் கேட்டீங்க அப்படின்னா சம்சாரத்துக்கு போயிடுவீங்க. அப்ப பலன் கேட்கலன்னா என்ன கிடைக்கும்? அந்த கர்ண சுத்தி. அப்ப உங்களுக்கு ஒரு டாஃபியை காட்டுறேன் நான். சாஸ்திரமே காட்டுது, அந்த கர்ண சுத்தி இருந்தாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்ப அந்த கர்ண சுத்திக்காக என்ன பண்ணணும்? நிஷ்காமிய கர்மம் பண்ணு. அப்ப முதல் நம்ம என்ன பண்றோம்? நித்திய கர்மங்களை அந்த கர்ண சுத்திக்காக பண்றதுன்னு ஆரம்பம். ஆனா அதுவே முடிவு இல்லை. அந்த கர்ண சுத்தி கிடைக்கிறதுன்றது ஒரு பலன் தானே. எனக்கு கில்ட்டி கான்சியஸ்னஸ் போகுதுன்றதும் ஒரு பலன் தானே. அதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி சொன்னார் பண்றேன். இப்ப நாத பிரம்ம வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவார். நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த கர்மத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்லா கிடைக்கும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாத பிரம்ம என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? சாமி நீங்க சொல்றீங்க பண்றேன் சாமி. ஒரே ஒரு வார்த்தை, முடிஞ்சு போச்சா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? நீங்க சொல்றீங்க நான் பண்றேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது சாமி. இதுக்கு இது பலன் கிடைக்கும், அதுக்கு அது பலன் கிடைக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க நான் பண்றேன். எவ்வளவு அற்புதமான இருக்குல்ல. இதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் பண்றேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலன் எதிர்பார்க்கிறது அதெல்லாம் அந்த பக்கம் எல்லாம் பேச்சே இல்லை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரோல் கொடுத்துருக்காரு. இப்ப நான் சிஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் கொடுக்குறேன். இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு, எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ் அப்படின்னு அதை அப்படியே பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இதோட லாபம் நஷ்டம் புண்ணியம் பாப்பம் அந்த கர்ண சுத்தி மண்ணாங்கட்டி கிடைக்கும் அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஓரமா போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கமாண்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்றது. நம்ம கமாண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கொடுத்திருக்கார். அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்றது. எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ். பலன் அதை பத்தி யோசிப்பே இல்லை. அது மாதிரி பண்றதுதான் வாஸ்தவத்துல கர்மயோகம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் பிரீத்தியாகட்டும் அப்படின்ற அந்த பலனையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா போட்டுறது. பகவான் என் மேல பிரீத்தியாகணும்ன்ற ஒரு ஆசை வச்சிருப்போம்ல, அந்த பலனையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ், மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்லேவ் பாவத்துக்கு வந்துடணும். நான் அடிமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் கிடைக்காது. அடிமையோட வேலை செய்யறது மட்டும்தான் அடிமையோட வேலை அப்படின்னு என்ன பண்றது? பண்ணிக்கிட்டே போறோம். இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுதான் கர்மயோகம். அப்ப நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின அனுஷ்டானம், நித்திய கர்ம அனுஷ்டானத்துல ஒரு பலனை உத்தேசம் பண்ணி புத்தி இருந்துச்சு. ஏன்னா அப்ப ரொம்ப சஃபரிங் ஆகிட்டு இருந்தேன், ரொம்ப சஃபர். அதுவும் இந்த சன்னியாச ஜீவனத்துக்கு வரும்போது எல்லாம் ராஜசன் தாமசம்லாம் உள்ள இருக்காங்கல்ல, அரக்கன்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, வெளியில வருவானுங்க, வந்து நம்மளை ஹிம்சை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்கேயாவது புக்கில் படிச்சிருப்போம், என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ண சுத்தி இருந்தா மனசு வந்து சாந்தமாயிடுன்னு. அப்ப அந்த கர்ண சுத்தி வேணும்னா என்ன பண்றது? அப்ப என்னன்னா நித்திய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா மாங்குன்னு உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப எதுக்காக? அந்த கர்ண சுத்திக்காக. இதை பண்ண ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பலனை உத்தேசம் பண்ணாம ஆட்டோவா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ண சுத்தி மண்ணாங்கட்டி புண்ணாக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணும். இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்றேன், நான் மோட்சம் அடையணும் நிஷ்டை அடையணும்னு. மண்ணாங்கட்டி புண்ணாக்கு ஒன்றும் தேவையில்லை எனக்கு. மோட்சம் வருது மண்ணாங்கட்டி ஆச்சு, யாரும் கொடுக்கவும் வேணாம் எடுக்கவும் வேணாம் ஒன்றும் வேணாம். ஆப்ளிகேஷன் இருக்கா? சுவாமி எனக்கு மோட்சம் கொடு சுவாமி அப்படின்னு. சுவாமிகிட்டலாம் எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இதான் ஒரே வேலை. நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் வேலையை பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். நீ நிம்மதியா இரு, நானும் நிம்மதியா இருக்கேன். உன்ட்ட எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. என்னோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் குலைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி வந்துடும் மனசு. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளார வந்து சுதந்திர தன்மை வந்துருங்க. இதுதான் கர்மயோகத்தோட வாஸ்தவமான இது சாத்விக தியாகம் அப்படின்றது. இதுதான் ஆச்சாரியர் சொல்றார், சத்யாகோ நித்திய கர்மசு. அந்த தியாகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கோ பண்ற கர்மா இல்ல, தூக்கி ஓரமா போட்டுருங்க. நிறைய பேர் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேம்ப் போட்டு கர்மயோகம் அப்படின்னு ஒரு பேனரை போட்டு எங்கேயாவது போய் பண்றோம் பாத்தீங்களா,
அது கர்மயோகம் நினைச்சுட்டு இருக்கோம். அது இல்ல. ஆச்சாரியர் சொல்றாரு சத்யாகோ, அந்த தியாகமானது எங்க பண்ணணும்? நித்திய கர்மசு, நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்கள்லையும் சங்க பல பரித்தியாக, சங்கத்தை விட்டுட்டு, கேரக்டர்ல இருக்கக்கூடிய அபிமானம் எல்லாம் வச்சுக்காதீங்க, அபிமானத்தை விட்டுட்டு, பலன் மேல இருக்கிற ஆசையையும் விட்டுட்டு, அந்த கரண சுத்தி வேணும்ன்ற பலனையும் விட்டுட்டு, ஈஸ்வரன் பிரீத்தியாகணும்ன்ற பலனையும் விட்டுட்டு, எனக்கு பிரத்யவாய தோஷம் வரக்கூடாதுன்ற பலனையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? எனக்கு பகவான் கொடுத்திருக்கார் கேரக்டர் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எது கர்மம் பண்ணப்படுதோ அது என்னது? சாத்விக சத்வ நிர்வர்த்ததோ மதக அபிமதகா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அபிப்பிராயம். இதுதான் சாத்விக தியாகம் என்ற அபிப்பிராயம். இப்ப இதை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி ட்ரெஸ் போடணுமா? இதை போடுறதுக்கு சன்னியாசி ட்ரெஸ் தேவையா? உங்களுக்கு பேரை மாத்திக்கலாமா? தேவையா? பேரை மாத்திட்டு குடுமையை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டா வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிட முடியுமா? இதை பண்றதுக்கு ஏதாவது தேவையா? யோசிச்சு பாருங்க. யார் வேணாலும் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். எந்த வேஷத்துல இருந்தாலும் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த வேஷத்துல இருந்தாலும், எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் இந்த சாத்விக தியாகத்தை என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். இதுதான் மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கொண்டுட்டு போகக்கூடிய. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலை விட்டுறணும், சங்கத்தை விட்டுறணும். பற்றுதலை விட்டுட்டு அப்புறம் பலன் மேல இருக்கிற ஆசையும் விட்டுட்டு கர்த்தவியமா ஒரு கர்மத்தை பண்ணிக்கிட்டே போறோம். அன்னதானம் பண்ணுங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதீங்க. நம்மளால முடிஞ்ச தானங்க தர்மங்களை பண்ணுங்க, எந்த அபிப்பிராயத்தையும் வச்சுக்காதீங்க. சுவாமி கொடுக்க சொன்னார் கொடுக்குறேன், சாமி கொடுக்க சொன்னார் கொடுக்குறேன், சாமி பண்ண சொன்னார் பண்றேன், இந்த ரோல் பண்ண சொன்னார், என்னோட குழந்தைய பார்த்துக்க சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மோகத்தையும் ஆசையையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? சுவாமி பண்ண சொன்னார், சுவாமி பண்ண சொன்னார், சுவாமி பண்ண சொன்னார் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. கீதால வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஆச்சாரியார், ஏ அர்ஜுனா, நான் கொல்ல வேண்டியவங்களை எல்லாத்தையும் கொன்னு முடிச்சிட்டேன். அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். பகவான் இந்த உலகத்துல செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாத்தையும் சுவாமி செஞ்சு முடிச்சிட்டார். அப்ப நீங்களோ நானும் ஆமா மயைவ நிகத்தா பூர்வே அப்படின்ற, நான் முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு முடிச்சுட்டேன் அப்படின்ற. நீ வந்து வெறும் நிமித்த மாத்திரம் தான். அப்ப இத மாத்திரம் மனசுக்குள்ள வச்சுங்க. நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், சுவாமி பண்ணிட்டார் எல்லாத்தையும். அப்ப நான் சும்மா பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை விட்டுட்டு சுவாமி தான் உள்ள இருந்து பண்றார் அப்படின்னு ஈஸியா கர்மத்தை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சத்வ தியாகம் என்பது அபிப்பிராயம். அபிமதகனா அபிப்பிராயம் ஆகும். அது மட்டும் இல்ல, நனு ஆச்சாரியார் பூர்வ பக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்கிறார். நனு கர்ம பரித்தியாக திரிவிதக சந்நியாசக இதீச்ச பிரகிருத்தக. நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க சுவாமி? 7வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி 6வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணீங்க? இந்த இது வந்து தியாகம் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். நிச்சயம் சுருணுமே தத்திர தியாகே பரசத்தம தியாகோகி புருஷ வியாகர திரிவிதா சம்பிரகீர்த்திதக அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். தியாகம் 3 விதம் அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல தியாகம் 3 விதம்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு? கர்ம பரித்தியாக திரிவிதா, சந்நியாசம் திரிவிதம், 3 விதம். தியாகம்னாலும் சன்னியாசம்னால 1, 3 விதமான சந்நியாசம்னு சொல்லிட்டு இவ்வாறு ஆரம்பிச்சு பிரகிருத்தகனா ஆரம்பிச்சு சொல்லிட்டு தத்திர தாமசோ ராஜசக ச உக்தக தியாக. தாமசத்தை வந்து 7வது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு, ராஜசத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. இந்த 2த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் சொல்லிட்டு கதம் இக. ஆனா சாத்விக தியாகத்தை சொல்லும் போது என்ன பண்ணீங்க தெரியுங்களா? கர்ம பல தியாகத்தை சொல்லிருக்கு. முதல் தாமசத்தை கர்மத்தையே விட்டுட்டு வர்றத சொன்னீங்க தாமச தியாகம் அப்படின்னு. ராஜச தியாகத்தையும் கர்மத்தையே விடுறத சொன்னீங்க. ஆனா சாத்விக தியாகத்துல என்ன சொன்னீங்க? கர்மத்தை விடுறத சொல்லல. என்ன பண்ணிருக்கீங்க? சங்கத்தை விட்டு பற்றுதலை விடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலனை விடுன்னு சொல்றீங்க சாத்விக தியாகத்துல. கர்மத்தை விடுறத வந்து பாத்தீங்கன்னா சாத்விக தியாகத்துல சொல்லல. என்னங்க நீங்க சொன்னது வந்து கர்ம தியாகம் சந்நியாசத்தை 3 விதம்னு சொல்லிட்டு 2 வந்து கர்ம தியாகமும் சாத்விக தாமச கர்ம தியாகமா சொல்லி 1 வந்து பாத்தீங்கன்னா பல தியாகத்தை சொல்றீங்களே. சங்கம் பல தியாக
எப்படி இங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கதமிக சங்க பல தியாக, இங்க சாத்விக தியாகத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தை விடு, பலனை விடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. கர்மத்தை விடுறத பத்தி தானே சொல்லணும். எப்படி அப்படின்னா ஒரு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். திருத்தீயத்துவேன உச்சியத்தை, எப்படி இதை மாதிரி 3 விதமா சொல்றீங்க? இது வேற வேற தானே. அப்ப ராஜச தியாகம் தாமச தியாகம்ன்றது கர்ம தியாகம், சாத்விக தியாகம்ன்றது பலனையும் சங்கத்தையும் விடுற தியாகம். அப்ப இது ஈக்குவலா வரலையே, டிஃபரன்ஸ் இருக்கே. எப்படி அப்படின்னா யதா திரையோ பிராமண ஆகதாக, 3 பிராமணர்கள் வந்தார்கள். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்றேன், 3 பிராமணர்கள் வந்தார்கள். தத்திர ஷடங்க விதோ துவௌ, அதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களோட 6 அங்கங்களோடு வேதத்தை அறிந்தவர்கள், வேதம் படிச்சவங்க, 6 அங்கத்தோடு வேதத்தை படித்தவர்கள் 2. அதுக்கப்புறம் க்ஷத்ரியக திருத்தீயக இது, 3வது ஆள் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன்? 3 பேர் பிராமணர்கள் வந்தாங்கன்னு சொன்னேன். அப்ப 3 பேர் பிராமணர்கள் வந்தாங்கன்னா 2 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 அங்கங்களோடு கூடிய வேதத்தை அனுஷ்டானம் பண்ணவங்க அப்படின்னா, 3வது ஆள் என்ன சொல்லணும்? 3வது பிராமணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் வேதத்தையும் கணப்பாட்டத்தை படிச்சவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு 3வது ஆள் ஒரு க்ஷத்திரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் 3 பிராமணர்கள் வந்தாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு போகுமா, விரோதம் ஆயிடுமா? அப்போ 3 பிராமணர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷத்திரியன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பா போயிடும், முரண்பாடு ஆயிடுது, உங்க ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அதே மாதிரி தியாகம் என்பது 3 விதம்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ராஜச தியாகத்தை தாமச தியாகத்தை என்ன பண்ணீங்க? கர்மத்தையே தியாகம் பண்றத சொன்னீங்க. அப்ப சாத்விக தியாகத்தையும் என்ன சொல்லணும்? கர்மத்தையே தியாகம் பண்றதை தான் சாத்விக தியாகத்தை சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டு பலனை விட்டா தியாகம், அதுக்கப்புறம் சங்கத்தை விட்டால் தியாகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகுதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது தத்துவத்து, இது மாதிரி டிஃபரன்ஸ் வருதேன்னு கேட்டா நான் ஏஷ தோஷா, ஆச்சாரிய சொல்ற இது தோஷம் இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது நமக்கு எல்லாத்துக்கும். தியாக சாமானியேன ஸ்துத்யர்த்தத்வாத், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல சன்னியாசிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசினாவே தியாகம் தான். என்கிட்ட ஒரு சன்னியாசி இருந்தார், ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா ரொம்ப செல்ஃபிஷ். பாடம்லாம் படித்தார், நல்ல மாத்வ சம்பிரதாயத்தில் வந்தவர், நல்ல பாடம் படித்தார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய சான்ஸ் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா பகவான் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, எனக்கு கொடுத்துருக்காரு. நம்ம மேலே வா கை கொடுத்து தூக்குறேன், மேலே வா அப்படின்னு கொடுக்குறாரு. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் என்ன நினச்சேன், பாடம் உள்ளே போக 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 ஒரு கல்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் அப்படின்றது என்னோட எண்ணம். இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றிருக்குல்ல, அப்போ என்ன நான் மாறி இருக்கேன், இந்த பாடம் உள்ளே போய் என்ன மாற்றிருக்கு அப்படின்னா இந்த பகவத்கீதையும் இந்த உபனிஷதங்களும் அப்போ எதிர்க்க இருக்கிறவங்களையும் மாற்றும்ல அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்கும் நான் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த விஷயத்த. அந்த சன்னியாசி என் கூடயே இருந்தார், என்கிட்ட இருந்து எதையுமே கற்றுக்கல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட எது கிடைச்சாலும் நான் என்ன பண்ணுவேன், ஷேர் பண்ணுறது தான் என்னோட முக்கியமான வேலை. அது சுபாவமாகவே இருக்கிறது. நான் ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும்னு நார்த் இந்தியாவில் நான் கற்றுக்கிட்டது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கடு சன்னியாசி. நான் நிறைய யாத்திரை பண்ணியிருக்கேன். ஜோம்படியில் இருக்கிற ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு இமயமலையில் யாத்திரை பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அங்கங்கே ரோட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜோம்படி, ஒரு சின்ன பர்ணசாலை மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டு அந்த ஒருத்தர் தான் தங்க முடியும். அந்த ஒருத்தர் தங்கியிருப்பார். நம்ம ஏதாவது மழை காலத்தில் போகிறோம் அப்படின்னா, இல்லை இடம் இல்லை அப்படின்னு நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வாப்பா ஐயே மகராஜ் அப்படின்னு அங்கே ஒருத்தர் தான் இருக்க முடியும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது ஒன்றுத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நீயும் வா உள்ளே வந்து உட்காரு அப்படின்வார். அந்த தியாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோம்படியில் இருக்கக்கூடிய ஒரு பக்கடு சன்னியாசிட்ட இருக்கக்கூடிய ஒரு தியாகம் பார்த்தீங்கன்னா, நான் தான் ஒரு இடத்துல போயிருக்கேன். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இமயமலையில் ஒரு யாத்திரை பண்ணிட்டு இருக்கோம். போறேன்னு சொன்னா விட மாட்டாங்க. அவங்க ஒரு யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கட் டிராவல்ஸ்னு ஒரு டிராவல் வந்து நிற்கிது. சவுத் இந்தியன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்படி இருந்துச்சு. அந்த ஜோம்படியில் உள்ளே போனோன்னே ஐயே மகராஜ் அப்படின்னு ஏதோ சொந்தக்காரனை கூப்பிடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக அந்த சாது என்ன பண்ணார், உள்ளே உட்கார வச்சார். உட்கார வச்சோன்னு நாங்கள் 5 பேர் இருந்தோம். 5 பேரையும் உள்ளே உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டீ போடுறேன் அப்படின்னு.
அந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டப்பா தான் வச்சுருக்காரு. டீ தூள், அப்புறம் சர்க்கரை, இதெல்லாம் வச்சுருக்காரு. இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் இருக்கிறத எல்லாத்தையும் கவுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எம்டி பண்ணி தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் கொடுக்கும்போது ஐயோ நமக்கு நாளைக்கு வேணுமே அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னியாசிக்கு இல்லவே. இது மாதிரி நிறைய சன்னியாசிகள் நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா இந்த டிராவல் பண்ணி பார்க்கணும். டிராவல் பண்ணி பார்க்கும்போது கடவுள்லாம் என்னங்க கடவுள், ஈஸ்வரன்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. ஈஸ்வரனை காட்டிலும் பெஸ்ட் பெர்சன்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. தியாகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும். எப்படி அப்படின்னா தன்னை பற்றி ஒரு யோசிப்பும் இல்லாமல் ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அப்படியே எடுத்து மொத்தத்தையும் கொடுக்குற ஒரு சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கடு சன்னியாசிகள்கிட்ட இருக்கும். ஒரு ஆசிரமத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆசிரமத்தில் வவுச்சர் போட்டு தான் எதையும் பண்ணணும், ரூல்ஸ் படி தான் பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படியே பண்ண மாட்டாங்க. எல்லாம் அப்படியே மொத்தத்தையும் கொடுக்குற சாமர்த்தியம் சன்னியாசினா அது மாதிரி இருக்கணும். அப்போ தியாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியோட இயல்பு. நான் என்ன பண்ணேன், என்னோட சிஷ்யர்கிட்ட நானும் பார்த்தேன். கடைசியில் பிரம்மசூத்திரம்லாம் முடிஞ்சுது. பிரம்மசூத்திரம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இவர் மாறவே இல்லை. ஈவினிங் வந்து டின்னர் வந்து என் இடத்துல தான் எல்லாம் ஒரு 10 பேர் சாப்பிடுவாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அன்னக்ஷேத்திரம் இருந்துச்சு. அன்னக்ஷேத்திரத்துலேருந்து சப்பாத்திலாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் சொல்லும் போதே சொல்லுவேன் எப்பவுமே அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், விரக்தன் மாதிரி என்ன பண்ணார், சாமி எனக்கு 2 சப்பாத்தி போதும். நான் சொன்னேன் சாமி இப்பவே கேட்டு வாங்கிக்கணும். இல்லை எனக்கு 2 போதும், விரக்தனாக காட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதுக்கள் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் தான் சீனியர், மோஸ்ட் சீனியர். இவர் என்ன பண்ணார்னா எல்லா பிளேட்டில் இருக்கிறதும் கபலீகரம் பண்ண ஆரம்பித்தார். நான் சொன்னேன் சாமி நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மாறுவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்கு இல்லைன்னாலும் கொடுத்து சாப்பிடணும், மற்றவங்களை சாப்பிட வைக்கணும். மற்றவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அது சன்னியாசம் இல்லை. சன்னியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தியாகம். அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்திலேயே ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய விஷயத்தை எப்படி தியாகம் பண்ண முடியும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிங்க சுவாமி அப்படின்னு. அதோட அந்த 7 வருஷம் பாடம் படித்ததோடது அப்படியே விட்டுட்டு அவர் போயிட்டார். நான் எங்கெங்கெல்லாம் தியாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசிகள்கிட்ட சொல்கிறனோ அந்த சன்னியாசிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துவேஷமாய் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஏன்னா தியாகம்ன்றது ரொம்ப இந்த உலகத்திலேயே மதிப்பான விஷயம். தியாகம் கொடுத்து பழகணும். எல்லாத்தையும் கொடுத்து பழகணும். மொத்தத்தையும் உண்டியல்ல தூக்கி போட்டுடணும். சுவாமி நான் இல்லை, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம். சர்வபாவேன பாரத தமேவ சரணம் கச்ச, சர்வபாவேன பாரதன் 18வது சாப்டர்ல சொல்ல போறார். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜர் பின்னாடி சொல்ல போறார். அப்ப நம்ம சின்ன விஷயத்தெல்லாம் கொடுத்து பழகிறது எதுக்கு அப்படின்னா மொத்தத்தையும் நான் இல்லை சுவாமி நீ தான் இருக்க அப்படின்னு சர்வத்திர வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தரிசனம் பார்க்க போறோம். ஜீவன் ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்னு நெகேட் பண்ண போறோம். அப்ப தன்னை வித்ரா பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மெதுவா கொடுத்து பழகணும். அப்ப சந்நியாசம் அப்படின்னா மனசுல நினைச்சுங்க, சந்நியாசம் அப்படின்னா தியாகம். அப்ப அந்த தியாகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ரோல் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா தியாக சாமானியேன ஸ்துத்யர்த்தத்வாத். நம்ம இங்க நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டு பலனை விட்டுட்டு சங்கத்தை விட்டுட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன்கிட்டையும் தியாகம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில உட்கார்ந்து இருக்க ஒரு சன்னியாசி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, அவன்கிட்டையும் தியாகம் இருக்கு. அப்ப தியாகம் ரெண்டுத்துக்கும் சமமா இருக்கிறதுனால நீங்களும் சன்னியாசி தான் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் சந்நியாசம் தான் அப்படின்னு ஸ்துதி செய்யப்பட்டிருக்கு. 6:1, 6:2 6வது அத்தியாயம் பக்கத்துல போட்டுங்க. இதுக்கு பக்கத்துல 6வது 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார். 6:1 வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அனாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா ச சந்யாசி ச யோகி ச ந நினக்னிர் நச்சாக்ரியா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கர்ம பலனையும் உத்தேசம் பண்ணாம பண்றதை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறது, இதனால இந்த பலன் இதனால இந்த பலன், கியா மத்லபே இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு வைஷ்ய புத்தியோட இருக்கக்கூடாது. வைஷ்ய புத்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போட இருக்கும். இதுல என்ன லாபம் இருக்கு, இது என்ன லாபம் இருக்கு அப்படின்னு. அந்த லாப புத்தியை விட்டுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் இவ்வளவுதான். கர்மப்பலனை வந்து பார்த்தீங்கன்னா அனாசிரித்திய கர்மப்பலனை வந்து ஆசிரியம் பண்ணாம சார்ந்து இல்லாமல்
காரியம் கர்ம கரோதி, இது எனக்கு செய்யத்தக்கதுன்னு எவன் செய்கின்றானோ சந்நியாசி. அப்ப என்ன அர்த்தம்? கிளியரா சொல்லியாச்சு, அவன் தான் சன்னியாசி. அப்ப ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு ஒரு வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு கர்ம பலனை உத்தேசம் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா இது எனக்கு செய்யத்தக்க டியூட்டி அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தான் சன்னியாசி, சந்நியாசி. அவனே பாத்தீங்கன்னா யோகீச்ச, அவனே யோகியும் ஆவான். அப்ப சன்னியாசி யோகின்றது வேற வேற இல்ல. சன்னியாசி தான் யோகி, யோகி தான் சன்னியாசி. என்ன ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு ஈக்குவலா? தியாக சாமான்யம், ரெண்டுத்துலயும் தியாகம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ந நிரக்னிர் நச்சாக்கிரியக, எவனாவது ஒருத்தன் பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல உட்காந்துட்டு நான் சன்னியாசி அப்படின்னு அபிமானத்தோட, ஐயோ அபிமானம் பாத்தீங்கன்னா இந்த சன்னியாசம் எதுக்கு தெரியுங்களா? அபிமானத்தை விடுறது. ஆனா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அபிமானம் சன்னியாசிகள்கிட்ட தான் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால யாராவது நான் சன்னியாசி ஆக்கும் அப்படின்னு யாராவது ஒரு அபிமானம் வந்துச்சு, அவன் சன்னியாசியே இல்லை, ஆட்டோ கேன்சல் ஆயிடும். ஊர்ல இருக்கவெல்லாம் இதை வேணா பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டோம். இவனுக்கே தெரிஞ்சிடும் நான் சன்னியாசின்னு ஒருத்தன் அபிமானப்படுறான், நீலாம் கிரகஸ்தன், நீலாம் என்னோட கீழானவன், நான் சன்னியாசியாக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் என்னோட மனசுல வந்துச்சுன்னா ஆட்டோ கேன்சல் ஆயிடும் சன்னியாசம். அபிமானம் வந்துச்சுனாவே பாத்தீங்கன்னா அவன் சன்னியாசி இல்லை. அபிமானத்தை நீக்கிறதுக்காக தான் சன்னியாசம். அதனால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு பற்றுதலை விட்டுட்டு பலனை விட்டுட்டு நீங்க ஒரு கர்மத்தை பண்றீங்களோ நீங்களும் சன்னியாசி, சன்னியாசியும் யோகியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ஒன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகம் 6:2லயும் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ரொம்ப முக்கியமா சொல்றார். ஏன் இந்த 6வது அத்தியாயம் முக்கியம் அப்படின்னா, இந்த 18வது சாப்டர்ல எதுக்காக இதை பத்தி ரொம்ப விசாரம் பண்றோம் அப்படின்னா, நிஷ்டைக்கு போகணும். நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா அகம் 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 அகம்னு ஆத்மஸ்வரூபத்துல நிக்கிறதுக்கு போகணும். அப்படி ஆத்மஸ்வரூபத்துல நிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எது பெரிய டிராபேக் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெளியில வைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது பாத்தீங்கன்னா உங்களை சும்மா உட்கார விடாது. ஒரு சின்ன விஷயம், பால் வாங்கணும் அப்படின்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா பால்காரன் வந்தா நீங்க உட்கார முடியுமா? போட்டோம் இன்னைக்கு பால் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா உட்காந்துடலாம், பகவானுக்காக உட்காடுறேன்னா உட்காந்துடலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்ண மூடி உட்காந்து ஜெபம் இருப்பீங்க, அப்புறம் பால் வாங்க போவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரைன்னு வித்துட்டு போச்சு அப்படின்னா கீரை மேல ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஐயோ கீரை வாங்கணுமே அப்படின்னு கீரை வாங்குறதுக்காக போவீங்க. போஸ்ட்மேன் வரானு, அதுக்கப்புறம் அமேசான்காரன் வரானு, பிளிப்கார்ட்காரன் வரானு, பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குது, இப்படி மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிமுகமாகவே போயிட்டு இருக்கோம், கண்ண முடி உட்கார முடியாது. என்ன இந்த உலகம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசுல தோணுனாதான் சொஸ்தமா எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு இருந்தாதான் நீங்க அகமகமகமகம்னு உட்கார்ந்து நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியும். ரமணர் பார்த்தீங்கன்னா குகையில உட்கார்ந்து இருந்தாருன்னா, ஏதாவது ஆசைப்பட்டு இருந்தா குகையில உட்கார முடியுமா? 22 வருஷம் குகையில இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வெளியில எந்த ஒரு வாண்டரிங்கும் இல்லை, எந்த ஒரு சர்ச்சிங்கும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நிஷ்டைக்கு போகிறதுக்காகத்தான் இந்த கர்மயோகத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்றார், 6 பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் நிஷ்டைய சொல்ற சாப்டர் ஆத்ம தியானம். அப்ப ஆத்ம தியானத்துக்கு முதல் ஸ்டெப்பே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம பலனை விட்டுட்டு பற்றுதலை விட்டுட்டு பாத்தீங்கன்னா குவைட்டா உட்கார்றதுக்காக கர்மத்தை பண்ற. ஆச்சாரியர் 6:2 சொல்றார், எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம்பித்தி பாண்டவ நஹ்ய சந்யஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எம் சந்நியாசம் இது பிராகு, எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ, தம் பிராகு யோகம் தம் பிராகு, அதனையே யோகம் என்று சொல்கிறார்கள். கர்மயோகம் தான் சந்நியாசம், சந்நியாசம் தான் கர்மயோகம். அப்ப வேற வேற இல்லை. எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவனாவது ஒருத்தன் நான் யோகின்னு சொல்லிக்கிறான் அப்படின்னாலும், எவனாவது ஒருத்தன் தன்னை சன்னியாசின்னு சொல்லிக்கிறானாலும் பின்னாடி என்ன இருக்கணும்? ஆச்சாரியர் சொல்றார், நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பக, எந்த ஒரு சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணாதவன் என்ன இருக்கணும்? சுவாமி ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாச்சு, சௌக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணணும். ஒன்றும் வேணாம், இந்த ஒன்று வேணான்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மோட்சத்துக்கான சாவி. மனசுல வச்சு எந்த இதுவும் ஆப்ளிகேஷனும் யார்கிட்டையும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேனா? யார்கிட்டையாவது நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் என்னைக்காவது பார்த்தீங்கன்னா
கேட்டிருக்கேன். சாமி ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம், இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணான்ற மந்திரம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை நிஷ்டையை கொடுக்கக்கூடியது. வேணும் வேணும் அப்படின்னா இந்த சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகிர்முகமாக போயிடும், வெளி விஷயங்களை போய் ஓடி அடைய ஆரம்பிக்கும். ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்க ஒன்று வேணாம் அப்படின்னா மனசு சொஸ்தமாக தன்னுடைய சொரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க ஆரம்பிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை தியாகம் செய்யாதவன் நஹ்ய சந்யஸ்த சங்கல்பகா, சங்கல்பத்தை தியாகம் செய்யாதவன் ந யோகி பவதி கஷ்டன, எவனும் யோகியா ஆக முடியாது, நிஷ்டைய பிராப்தி பண்ணவே முடியாது. அப்ப நீங்க எல்லாம் நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னாலும் இல்ல நான் சன்னியாசி வேஷத்துல இருக்கிற நான் நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னாலும் கிரகஸ்தாசிரம வேஷத்தை போட்டிருக்க நீங்க வேஷம் போட்டிருக்கோம், வேஷத்தை போட்டிருக்க நீங்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னா ஒரே ஒரு காரியத்தை பண்ணணும். என்னன்னா சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும், வேற எதுவுமே இல்லை. காம சங்கல்பம் எதுவுமே இருக்கக்கூடாது. பண்றேன் அவ்வளவுதான். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வர பூஜை பண்றேன், ஒரு அன்னதானம் பண்றேன், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னோட டியூட்டியை பண்றேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா ஒண்ணும் வேணாம் அப்படின்னு இருக்கணும். இந்த ஒண்ணும் வேணாம்னு இருக்கிறது தான் சங்கல்பத்தை தியாகம் பண்றது. அப்படி பண்ணீங்கன்னா நீங்களும் சன்னியாசி தான் அப்படின்னு இந்த இடத்துல வந்துருங்க. ஸ்துத்தியர்த்தத்வாத் தியாக சாமானியன, சன்னியாசிட்ட இருக்கிற அந்த தியாகம் என்கிட்டையும் இருக்கு, அதனால் நானும் சன்னியாசி தான் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அது மட்டும் இல்ல, அஸ்திஹி கர்ம சந்நியாசஸ்ய பல அபிசந்தி தியாகஸ்ய. ஒரு கர்ம சந்நியாசத்துல என்ன இருக்கு, லிட்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வெர்பட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்றோம். நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு நான் சன்னியாசி அப்படின்னு வேஷத்தை எடுத்துக்கிறேன். இனிமே வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த அக்னி கர்மாவும் பண்ண மாட்டேன், எந்த சங்கல்பத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிறேன். அப்ப சன்னியாசிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன்ல ஆசை இல்லாம பண்ணக்கூடிய தன்மை தான் சன்னியாசம். இப்ப நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தியாகத்துவ சாமானியம் தத்திர, அதே மாதிரி நீங்க கர்மயோகியா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நீங்களும் தியாகம் பண்றீங்க. என்ன தியாகம், இந்த கர்மா பண்றேன் எனக்கு பலன் வேணும். இப்ப நான் கர்மா பண்ணாம கர்மத்தையே தியாகம் பண்ணியிருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க, கர்மத்தை பண்ணிக்கிட்டு பலனை தியாகம் பண்றீங்க. அப்ப உங்கள்கிட்டையும் தியாகம் இருக்கு, என்கிட்டையும் தியாகம் இருக்கு, தியாக சாமானியாத். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமானியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ராஜச தாமசத்வேன கர்ம தியாக நிந்தையா. அப்ப எதுக்காக உங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சன்னியாசி, நீங்களும் சன்னியாசின்னு நான் சொல்றேன் அப்படின்னா எப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கானே ஒருத்தன் எஸ்கேபிசம், ராஜச தியாகம் பண்ணிட்டு தாமச தியாகம் பண்ணிட்டு உடம்ப வளர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் நிக்கிறான். நான் டெய்லி அப்பப்ப பார்ப்பேன். உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 7 அடி வளர்ந்து கிடக்கிறான், உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, ஸ்பிரிச்சுவலுக்காக ஈஸ்வரனுக்காக வரவே இல்லை. அதனால கேட்பேன், எதுக்காக வந்த, சாமியை சுத்தாம சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணாம உன்னோட உத்தாரணத்துக்கோ இந்த லோகத்துக்கான உத்தாரணத்துக்கோ எதுவுமே பண்ணாம வளர்ந்து கிடக்கிறியா, 7 அடி வளர்ந்து கிடந்து உடம்பெல்லாம் உடம்பு வளர்த்த வச்சுக்கிட்டு எதுக்கு, யாருக்கு பிரயோஜனம்? வீட்டில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, உடம்பு வலிக்கும்ல, வேலை செஞ்சால் உடம்பு வலிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் தெரியுது திருவண்ணாமலையில், ஏகப்பட்ட பேர் தெரியலாம். அப்போ அந்த ராஜச தியாகம் தாமச தியாகத்தை நிந்த பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்கு, இங்க நீங்க தியாகம் பண்றத வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்யப்பட்டிருக்கு. ராஜச தாமசத்வேன கர்ம தியாக நிந்தையா. எவனாவது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே கர்மத்தை தியாகம் பண்றான் அப்படின்னா அது கடைசியில பண்ண வேண்டியது நிஷ்டைக்காக, அதை முதல்லயே பண்ணிட்டான் அப்படின்னா அவனை நிந்தனை பண்றதுக்காக கர்மப்பல தியாகிய வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றதுக்காக, கர்மப்பல தியாக அனபிசந்தை கர்மப்பல கர்மப்பல அபிசந்தி தியாக சாத்விகத்வேன ஸ்தூயத்தே. யார் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்ல இருக்கிற ஆசைய தியாகம் பண்றானோ அவனை வந்து பாத்தீங்கன்னா சாத்விக தியாகம் அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. சத்யாக சாத்விகோ மதக, இதுதான் சாத்விக தியாகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் ஃபுல்லா ஒரே விரதம் எடுத்துங்க. சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உன் இச்சை சுவாமி, உன்னோட இச்சை உன்னோட இச்சை உன்னோட இச்சை, எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட இச்சைப்படிதான் நடக்குது. அதனால நான் கேட்க மாட்டேன், நீ எனக்கு அப்பா நீ எனக்கு அம்மா,
அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். அதனால நான் எந்த விஷயத்தையும் சர்வஜனா இருக்க சர்வ சக்திமானா இருக்க நீ நினைச்சனா எல்லாத்தையும் கொடுக்க முடியும். உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எப்ப கொடுக்கறது எப்ப கொடுக்க கூடாது அப்படின்னு. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதை கொடு எனக்கு இதை கொடுக்காத எனக்கு இப்படி ஆயிர வேணாம் எனக்கு இப்படி ஆகட்டும் அப்படின்னு எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கர்மத்தை தான் பண்றேன். இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. நீ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரை மட்டும் பண்ணிக்கிட்டு அபிமானத்தை வைக்காம பலன் மேல ஆசை இல்லாம ரோலை மட்டும் கர்மத்தை மட்டும் பேய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் சாத்விக தியாகம் என்று சொல்லப்படுகிறது. இதை தான் நம்ம அடாப்ட் பண்ணணும். இதுதான் நிஷ்டைக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். முதல்ல அந்த கர்ண சுத்தி கிடைக்கும். இதை பத்தி நம்ம நாளைக்கு மீதிய பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நமஸ்காரம். நாயன்மார்களோடதையும் பாண்டுரங்க பக்தர்களோட சரித்திரத்தையும் நாயன்மார்களோட சரித்திரம் ஆழ்வார்களோட சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா பேஸா ஒரே ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா என்ன தெரியும்னா தியாகம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள்லாம் கிரகஸ்தர்களா சன்னியாசிகளான்னு எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நாயன்மார்கள் எல்லாம் பரம சன்னியாசிகள். கண்ணப்ப நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியா கிரகஸ்தனா? யோசிச்சு பாருங்க. சன்னியாசி. தன்னோட தேகத்தையே கொடுக்குற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணையே கொடுக்குற சாமர்த்தியம் எல்லாத்துலேயும். இனிமே பாருங்க எங்கெல்லாம் பெரியவங்க ஒரு நல்ல உத்கிருஷ்டமான பதவி அடைஞ்சவங்களா இருக்காங்களோ நம்ம ஸ்துதி பண்ணிட்டு இருக்கோமோ புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு தன்மை இருக்கும். பக்தன் அப்படின்னாவே ஒருத்தன் நான் பக்தன்னு சொல்லிக்கிறான் அப்படின்னாவே அவன் தியாகியா இருக்கும். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தனா இருக்க முடியும். எல்லா பக்த மகான்கள்ட்டையும் அந்த தியாகம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப தியாகம் நம்ம வந்து பண்ண முடியும், நித்தியம் பண்ண முடியும். நீங்க வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. உங்க பிராரப்தத்துல என்ன வருதோ அதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம எதுவும் கேட்க வேணாம். இந்த ஜென்மத்துக்கு எதுவுமே கேட்க வேணாம். ஆல்ரெடி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்ட் ஆயாச்சு. நம்ம வரத்துக்கு முன்னாடியே நமக்கான என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் படைச்சுதான் அனுப்பியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டுதான் இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கணும்ன்ற அவசியம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் யாரை பத்தியும் கேட்காதீங்க. சுவாமி நான் நிறைய பேர் சொல்றாங்க நான் எனக்காக கேட்கல சுவாமி, என்னோட குழந்தைங்களுக்காக கேட்கிறேன். நீங்க இல்ல, உங்க குழந்தைங்களுக்கு கேட்டாலும் உங்க பேர குழந்தைங்களுக்கு கேட்டாலும் ஒரு பூனைக்கு கேட்டாலும் ஒரு நாய்க்குட்டிக்கு கேட்டாலும் எல்லாம் பிறக்கும் போதே அவங்க கர்மத்தை கேட்டு வாங்கி வந்தாச்சு. நீங்க கேட்டாலும் கிடைக்காது, இல்ல வேணான்னு சொன்னாலும் போகாது. என்ன பிராப்தி ஆகுமோ அது பிராப்தி ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மாத்திலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அனுப்பியாச்சு, அப்ரூவல் ஆயாச்சு. அப்ரூவல் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீலும் குத்தி வந்தாச்சு, கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி. நீங்க சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா ஹாயா இருங்க. இந்த காமம் ஆப்ளிகேஷன் உள்ள இருக்கிற ஆப்ளிகேஷன் போயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி சுதந்திரம் உங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்கவே கிடைக்காது. இதை ஒவ்வொரு கர்மத்திலையும் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க, மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும், உங்களுக்கு சுதந்திரமா இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அது பிரசாதம், எது கிடைச்சாலும் அது பிரசாதம் பகவானோட கையில இருந்து வருது, அவரோட ஆజ్ఞைப்படிதான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்க. நல்லதோ கெட்டதோ எல்லாம் நல்லதுதான். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.